Welcome to EMR Physics. I am Raju. 12th Physics board exam past papers உள்ள numerical problems ஒன் பை ஒன்னா சால்வ் பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் 2020 செப்டம்பர் கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் நம்பர் 17ல் ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, calculate the cutoff wavelength and cutoff frequency of X-rays from an X-ray tube of accelerating potential 20,000 volt. This is a given problem. இந்த ப்ராப்ளமை யூனிட் 8 டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், எக்ஸாம்பிள் 8.9. ஸோ இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியலுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, கட் ஆஃப் வேவ் லென்த் அண்ட் கட் ஆஃப் ஃப்ரீக்குவென்சியை கால்குலேட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கலாம். கிவன் ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல் இஸ் கிவன். ஆக்சலரேட்டிங் potential is equal to 20,000 volt. ஸோ இந்த ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியலை இதோடைய சிம்பிளை வீன்னு எடுத்துக்கும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 20,000 volt. என்ன கேட்டிருக்காங்கன்னா, கட் ஆஃப் வேவ் லென்த் அண்ட் கட் ஆஃப் ஃப்ரீக்குவென்சி இதை கால்குலேட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, டுவான் ஹண்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். இது என்ன ஃபார்முலா அப்படின்னா, லாம்டா 0 இஸ் ஈக்குவல் டு 12,400 டிவைடட் பை ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல் ஆங்ஸ்ட்ராம் யூனிட். ஸோ திஸ் ஃபார்முலா இஸ் நோன் அஸ் டுவான் ஹண்ட் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் லாம்டா 0 அப்படிங்கிறது கட் ஆஃப் வேவ் லென்த், விங்கிறது ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல், ஏங்கிறது ஆங்ஸ்ட்ராம் யூனிட். ஒன் ஆங்ஸ்ட்ராம் யூனிட் இஸ் ஈக்குவல் டு 10 to the power -10 மீட்டர். ஓகே, ஸோ இந்த வேல்யூ நமக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால இதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இதை சப்ஸ்டியூட் பண்ணால் லாம்டா 0வை கண்டுபிடிச்சிடலாம். லாம்டா 0 இஸ் ஈக்குவல் டு 12,400 டிவைடட் பை 20,000 ஆங்ஸ்ட்ராம் யூனிட். ஸோ இந்த டபுள் 0 கேன்சல் பண்ணிடலாம். இதை கேன்சல் பண்ணோம்னா 2ஆல் கேன்சல் பண்ணால் இது 62ன்னு வரும். 200 2ஆல் கேன்சல் பண்ணால் 100ன்னு வரும். ஸோ 62/100 இஸ் ஈக்குவல் டு 0.2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கலாம். 0.62 ஆங்ஸ்ட்ராம் யூனிட் இஸ் த கட் ஆஃப் வேவ் லென்த். திஸ் இஸ் த கட் ஆஃப் வேவ் லென்த். நெக்ஸ்ட்டு கட் ஆஃப் ஃப்ரீக்குவென்சி கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, C is equal to nu 0 lambda 0. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கட் ஆஃப் ஃப்ரீக்குவென்சியை கண்டுபிடிக்கலாம். இங்கே சிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் எக்ஸ்ரேஸ், நியூ 0ங்கிறது கட் ஆஃப் ஃப்ரீக்குவென்சி, லாம்டா 0ங்கிறது கட் ஆஃப் வேவ் லென்த். ஸோ நியூ 0 வேணும். நியூ 0 இஸ் ஈக்குவல் டு C டிவைடட் பை லாம்டா 0. Velocity of X-rays is 3 into 10 to the power 8 meter per second. Lambda 0 is 0.62 angstrom unit. இது வந்து மீட்டர் பர் செகண்டில் இருக்கிறதுனால இதையும் SI யூனிட்டில் கன்வெர்ட் பண்ணிக்கணும், லாம்டா 0வையும். ஸோ 1 angstrom unit is equal to 10 to the power -10 மீட்டர். இதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 0.62 angstrom unit போயில 10 to the power -10 meter. So this is in meter per second. Okay, now this is equal to, இதை calculate பண்ணோம்னா we will get 4.84 into 10 to the power 18 per second வரும். or hertz is the unit of frequency, அதனால் hertzன்னு போட்டுக்கலாம். So this is nu 0 cut off frequency. This is the cut off wavelength and this is the cut off frequency. This is the answer for the given problem. அடுத்த வீடியோவில் போர்டு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் உள்ள இன்னொரு நியூமெரிக்கல் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.